அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கிறது. ஸோ அதுக்காக நம்முடைய யூடியூப் சேனலில் டார்கெட் 110 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா 500+ ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஃப்ரீ தான். ஸோ அதில் நம்ம எப்படியெல்லாம் வந்து பண்ணாக்கா பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு சிலபஸை வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து பண்ணாக்கா இந்த 500+ ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் வந்து பண்ணாக்கா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இது எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ நமக்கு இதுதான் வந்து பார்த்தினாக்கா பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான சிலபஸ். ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்தினாக்கா நமக்கு 150 மார்க் இருக்கும். ஸோ இந்த 150 மார்க்கு வந்து பார்த்தினாக்கா நமக்கு வந்து பார்த்தினாக்கா மொத்தம் ஒரு ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்த்தினாக்கா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்தினாக்கா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஃபோர்த் யூனிட்டில் ஜென்ரல் சயின்ஸு. ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து பார்த்தினாக்கா ஹிஸ்ட்ரி நேஷ்னல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா அண்டு கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். சிக்ஸ்த் யூனிட்டில் வந்து பார்த்தினாக்கா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. செவன்த் யூனிட்டில் ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் வந்து பார்த்தினாக்கா பார்ட் 2ல் வந்து பார்த்தினாக்கா சைக்காலஜி. ஸோ இது மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 150 கொஷின்ஸ் இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தினாக்கா தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தினாக்கா ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ நம்ம மொத்தம் வந்து பார்த்தினாக்கா 180 கொஷினுக்கு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தினாக்கா 110+, அதாவது 110க்கு அதிகமாக மார்க் நீங்கள் வந்து பார்த்தினாக்கா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்து வந்து பார்த்தினாக்கா நம்ம ஒரு 5-6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தினாக்கா ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் ஒரு ஜாயின் பண்ண முடியும். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் 500+ ஃப்ரீ வீடியோஸ், எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான், அமௌண்ட்டே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா கரெக்டான கைடன்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்தினாக்கா பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எதை வச்சு நான் 500 வீடியோஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே வந்து பார்த்தினாக்கா கம்பராமாயணம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் கம்பராமாயணம் நான் ஒன்று வச்சு சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு அது. ஸோ இந்த கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 6th புக்கிலிருந்து 12th புக்கில் வரைக்கும் எங்கெல்லாம் வந்து பார்த்தினாக்கா இந்த கம்பராமாயணம் கவர் ஆகிருக்கோ அது மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவாக கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? 6th புக்கிலேருந்து 12th புக்கு வரைக்கும் ப்ளஸ்ஸு சரியா அவுட் சோர்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா நோட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கே வச்சு நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் அதையும் சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் மட்டும் நான் வந்து பார்த்தினாக்கா நோட்ஸ் வந்து ரிட்டனில் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணேன், நீங்கள் அதை பார்த்து இன்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தினாக்கா நம்ம இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலுக்கு இந்த பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த கம்பராமாயணத்தை பற்றி நான் கம்ப்ளீட்டாக கிளாஸ் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா 6th-லேருந்து 12th புக் வரைக்கும் கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டேன். பிளட் வந்து பார்த்தினாக்கா அவுட் சோர்ஸ்லேருந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறமா இந்த கம்பராமாயணத்துலேருந்து மேக்ஸிமம் எத்தனை கொஷின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் எடுக்க முடியுமோ அது மொத்தம் தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருவேன். எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் தான் இருக்கும், யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே நெக்ஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி ஒரு வீடியோ, அதிலிருந்து கொஷின்ஸ். ஐஞ்சிருங்காப்பியங்கள் அது ஒரு வீடியோ, அதிலிருந்து கொஷின்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமோ அத்தனை வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், யூனிட் வைஸ். அதே மாதிரி எந்த இடத்துல கொஷின் கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. இப்போது நம்ம இந்த மொத்தம் வந்து பண்ணாக்கா கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பண்ணாக்கா 2 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும். அது இல்லாமல் பார்ட் 2ல் வந்து பண்ணாக்கா 30 மார்க்குக்கு அது ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா மொத்தம் 17 யூனிட்ஸ் படிக்கணும். எந்த இடத்துல படித்தா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஏரியாவை நான் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்த இடத்துல அதிகமான கொஷின்ஸ் வந்திருக்கோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துறேன்.
சப்போஸ் ஒரு சில டாபிக் வந்து வீடியோ போட முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் கொடுத்துருவேன். புக்கில் எங்கேருந்து எங்கே படிக்கணும்னு அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் இருக்கும். மேக்ஸிமம் டெஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து நம்முடைய யூடியூப் சேனல்லே இருக்கும். ஏன்னா எதுக்காக இந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன்னா, எத்தனை முறை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. எந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் கவர் ஆகுதோ அந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம இங்கே மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் சின்ன சின்ன வீடியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டைம் அண்ட் ஒர்க், டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா தனித்தனி டாப்பிக்காக வந்து இது பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாப்பிக்கில் எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஸோ இதில் வந்து எங்கேருந்தெல்லாம் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ மேக்ஸிமம் அந்த ஏரியாஸ் மொத்தமே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக், நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக் தரவாக பார்த்தா போதும். இது எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி, நேஷ்னல் மூமெண்ட், அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு கொஷின்ஸ் மேக்ஸிமம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்த கவர் பண்ணுவேன். சைக்காலஜி, எஜுகேஷன், ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி வந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்கும். நாளையிலேருந்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். டெய்லி வந்து சின்ன சின்ன வீடியோஸ் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும். அது ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு சாப்பிட்ற டைமில் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்கலாம், இல்லை வந்து இந்த டீ குடிக்கிற டைமில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கறது மூலிமா உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் நல்லா உட்காந்து தரோவாக படிக்கிறீங்க அப்படின்னாலையும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா 80 to 90 கொஷின்ஸ் வந்து உங்களால் சரியாக போட்டுற முடியும். ஆனால் 80 to 90 கொஷின்ஸ் போட்டிங்கன்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ 110+ அபோவ் 110 எடுத்தால் மட்டும்தான் உங்களால் வந்து போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். அப்போ நமக்கு என்ன வேணும்னா +20, சரிங்களா? அப்போ 80 to 90 கொஷின்ஸ் நீங்கள் வாங்கிடுவீங்க. +20 இல்லை 30 கொஷின்ஸோ நீங்கள் அடிஷ்னலாக போடணும். அதுக்கு நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் கொடுக்க முடியுமோ, ஸோ மொத்த யூனிட்டும் சேர்த்து அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்டே வரேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். இல்லை வந்து ஒரு 3 வீடியோஸுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்காக இருக்குனாக்கா அந்த டாப்பிக்கு டெஸ்ட் இருக்கும். இல்லை ஒரே டாப்பிக்கை வந்து 3 வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த 3 வீடியோவுக்கு சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம்னாக்கா 500+ வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரு 500 ஒரு 200 டாபிக் அப்படின்னாக்கா 200 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ அவ்வளோ டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதலாம். இன்றைக்கி படிச்சிங்கன்னா உடனே நீங்கள் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் அப்போவே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருக்கும், அந்த வீடியோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.